பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் உங்களுக்கு விசேஷித்த நல்ல நாளாய் அமையும்படி இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஓகே, ஒரு நல்ல நாள், விசேஷித்த நாள் நம்ம லைஃப்ல இருக்கு இல்ல. ஒரு நாள் இல்ல, நிறைய நாள் விசேஷித்த நாட்கள் தான். நம்மளுபடியாக ஒரு பெரிய லிஸ்ட்டை நம்ம போடுவோம், இவங்களை நம்ம கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கூப்பிடுறது நம்மளுடைய பழக்கம் நல்ல பழக்கம் தான். எல்லாரையுமே கூப்பிட முடியலனாலும் சரி, ஒரு சிலரையாவது நம்ம கூப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சில முக்கியமான ஆட்களை நம்ம லிஸ்ட் போடுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய கடமைகள், பொறுப்புகள், வேலைகள், அந்த மாதிரி பிஸி டென்ஷன் ஒர்க் இருக்கும்ல. அந்த பிஸியில வந்துட்டு நம்ம ஒரு சில பேர்களை நம்ம எழுதுறதுக்கு மறந்துருப்போம், அல்லது கூப்பிட மறந்துருப்போம், விட்டு போயிருப்போம் அந்த பேர். ஆனால் அந்த சமயத்தில் அவங்க வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னா அவங்க நம்மளை பற்றி எப்படியெல்லாம் வெளியில் போய் பேசுவாங்க தெரியும் இல்லை உங்களுக்கு. ஒன்று நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம பேரை கெடுக்கிறதுக்கு அவங்களால ஆன முயற்சிகளை பண்ணுவாங்க. அவங்களால அது மட்டும் தான் பண்ண முடியும், ஓகேவா? ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, சரி பரவாயில்ல கூப்பிட மறந்துட்டாங்க அவ்வளோதானே, அதனால என்ன இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களும் நம்ம பார்க்க தானே செய்யறோம். நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா, நம்ம யாரெல்லாம் கூப்பிடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறோமோ அவங்க எல்லாரையுமே விட முக்கியமான நபர் யார் அப்படின்னு சொன்னால் நம்ம தேவனாகிய கர்த்தரை தான் நம்ம ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். ஆனால் நம்மளுடைய நேம் லிஸ்ட்ல அவருடைய பேரை கடைசியில் போட்டு வச்சிருப்போம். அது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை. இது வரைக்கும் நம்மளை ஏந்தி தாங்கி சுமந்து தப்பு வித்து பாதுகாத்து இதுவரைக்கும் அருமையாய் தேவன் வழி நடத்தி வந்து இருக்கிறார் தானே. இல்லைன்னு நம்ம பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். உன்னுடைய யோசனைகள், ஆலோசனைகள், உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இசப்பா இந்த மாதிரிலாம் பண்ணணும் நான் விரும்பி இருக்கிறேன், நீங்கள் பொறுப்பெடுத்துக்கங்க, நீங்கள் நடத்தி கொடுங்க, நீங்கள் ஆசீர்வச்சு கொடுங்க அப்படின்னு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும்பொழுது தேவன் அதை நேர்த்தியாய் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பார். ஆமென். நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப், ஸ்டேட்டஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஷேர் பண்ணுங்க. இது வந்துட்டு தேவனுடைய காரியம். நீங்கள் கம்ஃபர்ட் ஆகிற மாதிரி மற்றவங்களும் கம்ஃபர்ட் ஆவாங்க, சமாதானம் ஆவாங்க, தைரியமாக இருப்பாங்க, கவலைப்பட மாட்டாங்க. அந்த புண்ணியம், அந்த ஆசீர்வாதம், அந்த தேவனை அறிமுகப்படுத்துகிற அந்த ஊழியத்தின் காரியங்களுக்காக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு தேவனுடைய வார்த்தை. நீங்க இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணும்போது தேவன் உங்கள் எல்லைகளையும், உங்கள் பிள்ளைகளையும், உங்களையும், உங்கள் கையின் பிரயாசங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆமென். ஆமென். Have a blessed day. God bless you. Bye bye.